சார் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க சார். அங்கே வந்து பாதுகாப்புக்கு போலீஸும் வந்து கூட போவாங்க. என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும் சார்? எப்பயுமே வந்து சிறை அப்படின்னாவே ஆஃப்டர் லஞ்ச் தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க சிறையிலேருந்து இங்கே வர்றதுக்கு கோர்ட்டுக்கு வந்தாலும் அந்த கோர்ட்டு பிரசமா ஆஃப்டர் லஞ்ச் ஃபுல்லாக அந்த பிரசனரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த எஸ்ஐ அப்படியே கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போய் அது பண்ணுவோம். அப்போ இந்த நேரத்தில் அவங்க தண்ணி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா தண்ணி எங்கேருந்து யாராவது குடிச்சிருந்தா கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், குடிச்சிங்கடா அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல குடம் இருந்துச்சா ஏதாவது கொடு. இல்ல அவர் வழக்கறிஞர் தண்ணி வாங்கினா அந்த தண்ணியை பார்த்து அந்த கவர் எல்லாம் பிரிச்சு பார்ப்பாங்க. தண்ணி பாட்டில் அதுக்குள்ள ஏதாவது ஒட்டி தராங்களா, சீல் அவங்களே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு கீழே ஊத்திட்டு தான் இந்த குடிங்கன்னு கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு பிரச்சனை குடிச்சு. இவங்க எல்லாம் சண்டை கேஸ்ல போறவங்க, அடிதடி கேஸ்ல போறவங்க அப்படின்னு. ஆனா அந்த திருட்டு கேஸ்ல போறவங்க தான் குடிச்சிட்டு போற மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க அந்த காவலர்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்போதாவது ஒரு நபர்கள் குடிச்சிட்டு போயிருப்பாங்க, போகாமலாம் இல்லை. அவர்கள் போனவன மக்கள் ஒரு ஆளை நம்பி ஒரு கைதியை கொடுத்து விட மாட்டாங்க. அப்போ ஒரு 2 பேரை நம்பி கொடுப்பாங்க, 5 பேரை நம்பி கொடுப்பாங்க, 7 பேரை நம்பி கொடுப்பாங்க. அந்த 7 பேர்ல ஒரு ஆள் குடிச்சிட்டாருன்னா 6 பேர் அவரை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்டா அந்த அவர் பண்ற தப்பு இந்த 6 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ இவர் குடிச்சிட்டாருன்னா என்னதான் இருந்தாலும் காவல்துறையை பொறுத்தவரை டக்குன்னு கசிஞ்சிரும். அப்போ இவங்க 6 பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க சொன்ன இப்ப நீ சொல்லுப்பா டிரைவர், அவன் என்னப்பா பண்ணா சார், அவர் வந்து ஒரு மாதிரி நடக்க முடியாம தள்ளாடிட்டு வந்தாரு. நீ என்ன சார் இங்க ஏறி வண்டியில படுத்தவர் அங்க போய் இறங்குறாரு சார், கோர்ட்டு தூக்கிட்டு சார், கொஞ்சம் விட்டு அவர் நம்பி எப்படி சார் அக்கிஸ்ட விட்டு போறது, வெப்பன் எப்படி சார் கொடுத்துட்டு போறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம போலீஸ்னாவே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும். அது ஆரம்பத்துல இருந்து மைண்ட் செட்டப்ல அப்படி இருக்கானுங்க. எல்லா துறையிலும் கொடுத்தா வாங்கி கொள்றவங்க எப்போதும் பிரச்சனையை சந்திக்கவே மாட்டாங்க. கேட்டு வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்பாவது ஒரு நாள் பிரச்சனையை சந்திச்சு திருந்திடுவாங்க. இந்த வலுக்கட்டாயப்படுத்தி வாங்குறான்ல, இவன் திருந்தவே மாட்டான். இவன் காவல்துறையோட கழிக்கப்பட வேண்டிய காவலர். இவன் கடைசி வரைக்கும் கடவுள் அருளால தப்பிச்சுக்கிட்டே இருந்தான்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முதல் நாளாவது இவன் பனிஷ்மெண்ட் சந்திச்சிருவான். அப்படி இல்லைன்னா இது எல்லாம் சேர்த்து அவன் உடல் நலத்திலேயோ ஏதோ ஒன்றத்திலேயோ இயற்கை கொண்டு போயிட்டு வச்சு. இந்த ஏஆர் போலீஸ்ன்றவங்க ஒரு பாவமானவங்க, பரிதாபத்துக்குரியவங்க. ஏன் பரிதாபத்துக்குரியவங்கன்னா 5 மணிக்கு சிஎம் மினிஸ்டர் மீட்டிங்னா அவங்களோட வேலை எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா 3:30 இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அவங்கள மத்தியானம் 12 மணிக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. வேலைன்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். சிஎம் மினிஸ்டர் வந்து அந்த 1/2 மணி நேரம் தான். ஆனா அவங்க காத்திருத்தல் இந்த 4 மணி நேரம் இருக்கும். இந்த 4 மணி நேரத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா உடல் உபாதைக்கு 1 மணி நேரம் பேசினா தண்ணி குடிச்சாகணும். அப்போ 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தா சிறுநீர் கழிச்சாகணும். அப்போ 8 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தா உடல் உபாதைக்கு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏஆர் போலீஸ்ன்றது வந்து ரொம்ப தமிழர் கழகம் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க சார், விசாரணைக்காகவோ இல்லை தீர்ப்புக்காகவோ ஏதோ இருக்காக கூப்பிட்டு போகும்போது அங்கே வந்து பாதுகாப்புக்கு போலீஸும் வந்து கூட போவாங்க. அந்த இதில் வந்து என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும் சார்? இப்போது ஒருவேளை அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த போலீஸ் காவலர்களுக்கு ஏதாச்சும் வந்து தண்டனை மாதிரி வழங்கப்படுமா? அந்த ப்ராசஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். அதாவது இந்த கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, சிறைன்ற ஒரு படம் ஓடிடி தளத்தில் வெளியாச்சு. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை இயக்குனர் காமிச்சிருக்காரு. அந்த இயக்குனரும் காவல்துறையிலேருந்து வந்தவர், முதல்நிலை காவலராகவும் வாகனர் ஓட்டுநராகவும் இருந்ததாகவும் அவரே பத்திரிக்கை பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது சிறையிலேருந்து ஒரு சிறை கைதியை வந்து காவலர்கள் வெளியே அழைச்சிட்டு போகிறதுன்றது தெரிஞ்சுக்கிறதோட சிறைக்குள்ளே எப்படி போகிறாங்க அதோட ஃபார்மாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் அது முழுமை பெறும். அதாவது ஒரு குற்ற சம்பவத்திற்காக காவல் நிலையத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அதற்கு அவர் தான் அந்த குற்றம் செய்திருக்காரு அப்படின்னு நிரூபணமானதுன்னா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்க உடனே இல்லை புகாரின் அடிப்படையில் ஏதோ சுமோட்டோவோ எப்படியோ ஒரு சம்பவம் கலவரம் நடக்கும்போது போகிறாங்க, இல்லை ஒரு தெஃப்ட் நடந்தது அதை வச்சு கிரைம் அக்யூஸ்ட் தேடி போய் பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு படுகொலை நடக்குது அதனால ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்க. இப்படின்னும் போது விசாரணை அடிப்படையில் அந்த விசாரணை அதிகாரி, அதாவது ஐஓ அப்படின்னு விசாரணை அதிகாரி ஒருத்தர் இருப்பார், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர், என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் காவல் நிலையத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. ஒரு சம்பவம் நடக்குது அப்படி போனோடனே அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து அவரை வந்து காவல் நிலையத்தில் அதுக்கு உண்டான என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் எஃப்ஐஆர் படி அவரை எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து அந்த ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு நிறையா இருக்கும். அது ஒரு 4 hours நடக்கும். மினிமம் ஒரு நபரை வந்து ரிமாண்ட் பண்ணணும்னா சும்மா 1/2 மணி நேரத்தில் ரிமாண்டுக்கு கொண்டு போயிடவே முடியாது. ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிஸி அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு அது என்ன தான் சிஸ்டமில் வந்தாலும் எஃப்ஐஆர் தான் சிஸ்டத்தில் போட முடியுமே தவிர கம்ப்யூட்டரில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் இப்போது
2004க்கு பிறகு மேனுவலாக இருந்து முதல் தகவல் அறிக்கை வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. அது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனாலும் மற்ற அனைத்து ஆவணங்களுமே எழுத்துப்பூர்வமாக தான் காவல் நிலையத்தில் இருக்கும். அப்படின்னும் போது அந்த ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு உண்டான ஒரு அங்க அடையாளம், அவருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸு, அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்குறது, மற்றவங்க அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்குறது, அப்புறம் எத்தனை மணிக்கு அந்த புகார்தாரர்கிட்ட அதுக்கு உண்டான அந்த டிராஃப்ட்டு, அந்த டாக்கெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை பண்ணிட்டு அந்த நேரம் சரியான நேரமாக இருந்துச்சுன்னா நீதிமன்ற நேரம், நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்க நேரமாக இருந்தால் நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு அந்த கைதியை வந்து ஆஜர்படுத்துவாங்க. விசாரணை கைதியை ஆஜர்படுத்துகிறாங்க. அவரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை கொண்டு போயிட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிமன்ற நேரம் இல்லை அப்படின்னா அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்திலேயே வந்து அந்த நீதிபதிகளோட குடியிருப்பு இருக்கும். அந்த குடியிருப்புலேயே வந்து இந்த வாரத்திற்கு இரவு நேரத்தில், பகல் நேரம், காலையில், அதாவது கோர்ட் இல்லாத நேரம், சாட்டர்டே சண்டே இல்லை அன்டைம் ரிமாண்ட் ப்ராசஸ்னா அதுக்கு இந்த இன்சார்ஜ் ஜட்ஜின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அந்த ஜட்ஜி வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் இந்த ஜட்ஜி தான் பார்க்குறாங்க, இந்த கேஸ் இந்த ஜட்ஜ் தான். அப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் கோர்ட்டாலின்னு ஒருத்தங்க போயிட்டு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஜட்ஜிக்கு, ஐயா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரோம், ஒருத்தர் ரிமாண்ட் ப்ராசஸ் பண்ணோம், சரி ஒரு 8:30 கூட்டிகிட்டு வாங்க, இல்லை ஒரு 9 o'clock வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைமுக்கு அவங்க போனோன்னே அவங்க அந்த டிராஃப்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை பார்ப்பாங்க, அதை வாசிப்பாங்க. முறையாக வந்து காவல்துறை கொடுக்குற டிராஃப்ட்டு 99% காவல்துறை வந்து ஒரு பேப்பர்ஸ் கொண்டு போய் கொடுத்துச்சுன்னா அதை ரிமாண்டுக்கு தான் அனுப்புவாங்க. எங்காவது அங்கே ஒன்று அத்தி பூத்த மாதிரி ஒரு ஜட்ஜஸ் வந்து இதில் போதுமான ஆதாரம் கிடையாது, அதனால நான் ஒன்று இதெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாது, சொந்த ஜாமீன்லேயே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறவங்க அங்கங்கே அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் காவல்துறை கொடுத்தோன்னா என் வேலை என்ன ரிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் அதாவது இது வந்து விசாரிக்கிற நேரம் கிடையாது, அவங்க சிறைக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த டிராஃப்டை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் ப்ராசஸ் 14 days ஜுடிஷியல் கஸ்டடி. அப்படின்னா என்னன்னா, அதாவது நீதிமன்ற காவலில் வந்து 14 நாள், அது எந்த கைதியாக இருந்தாலும் 14 நாள் நீதிமன்ற காவல்னு வச்சு அவங்கள சிறைக்கு அனுப்புகிறாங்க. அதோட காயங்கள் இருக்கா, இல்லை ரொம்ப காயமாக இருக்குது, எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னா அந்த அந்த அக்யூஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஜட்ஜஸ் கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி வலிக்குது, இந்த மாதிரி நான் அடிச்சிட்டாங்க, இல்லை நான் கீழே விட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று வேணா போய் அவரை மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டீங்களா, இல்லை பண்ணிட்டேன், இல்லை சரியாக பண்ணல, இல்லை டாக்டர்கிட்ட இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் சிறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சிறைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிறை கதவை திறந்து அந்த முதல் ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அந்த காவலர்களோட வேலை. காவலர்களாக இருந்தாலும், எஸ்ஐயாக இருந்தாலும், இன்ஸ்பெக்டராக இருந்தாலும், ஸ்டேஷன்லேருந்து வரவங்க சிறையை திறந்தவொன்னே அந்த முதல் அறை தான். அந்த முதல் அறை அந்த இடத்துல இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன சார் ஒரு 2 ரிமாண்ட் வந்திருக்கு சார், எந்த ஸ்டேஷனு, இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்துருக்கு, அவ்வளோதான் வாங்கிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு அக்யூஸ்டை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. உன் பேர் என்ன கேஸில் வந்திருக்க, என்ன கை காலெலாம் காயம், சட்டை பேண்டை கைட்டு அப்படி திரும்ப என்ன காலையாக இருக்குது, ஒன்று அங்கே ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம், ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கும். அங்கே போய் குற்றவாளியை வந்து உட்கார வச்சு பார்ப்பாங்க. அவர் தன்னோட ஆசன வாயில் வந்து ஏதாவது போதைப் பொருள்களை கொண்டு வந்திருக்காரா, இல்லை வாய்க்குள்ளே ஏதாவது போதைப் பொருள் இருக்கா, இல்லை சின்னதாக குண்டூசியா, இல்லை வந்து ஒரு பிளேடா, அது ஏதாவது வந்து உள்ளே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடாரா, இல்லை முடிகளுக்குள்ளே எதனா எடுத்துகிட்டு போயிருக்காரா, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, அதே உடையில் வந்து ஏதாவது கயர் மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப டைட்டான எலாஸ்டிக் இருக்கா, அவங்க சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த சிறைக்கு யார் கொண்டு வந்தாலும் பிரெட்டு, பழம் இது இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க சிறையில். அதாவது சிறைக்கு கொண்டு வந்து விடுற காவலர்கள் வந்து தன்னுடைய சொந்த காசுலையாவது ஒரு வாழைப்பழமும் பிரெட்டை வாங்கி கொடுப்பாங்க. இது இல்லாமல் சிறைக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, சிறை கைதியை வந்து உள்ள போனோன்னா அங்கே இருக்க உணவு முறைக்கு அவர் மாறுறதுக்கு 2-3 நாள் ஆகும். அது அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அவர் இப்போ கொண்டு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு விடுறாங்கன்னா அவரை இன்னைக்கு காலையில் இல்லை நேற்று இரவு அவரை கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்டுருக்க மாட்டாரு. இருந்தாலும் காவல் நிலையத்தில் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போவாங்க. அதுதான் ப்ராசஸ். உணவு வாங்கி கொடுத்து தான் ரிமாண்டு கூட்டு போவாங்க. உள்ள போயிட்டு அவங்களால உடனே சாப்பிட்றதுக்கு செட் ஆகும்னா வெளியேந்து வரும்போது அந்த பன், பிரெட்டு, பனானா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. அதை பிரெட்டெல்லாம் பார்த்துட்டு கொடுப்பாங்க. இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஜாம் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிச்சுட்டு பார்த்துட்டு அது உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த உடையை எல்லாம் மானிட்டர் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க. அவர் சிறைக்கு போயிடுறாரு, அவ்வளோதான். இவங்க அங்கேருந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு
அக்யூஸ்டை வந்து ரிமாண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க, சிறைவாசியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குண்டான நிறைய ஃபார்மாலிட்டி, அந்த ரிவிஷன் ஒரு பேர், அந்த ரிவிஷன்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இப்போதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சில சிறையில, பெரிய சிறையில அந்த குற்றம் சாட்டப்பட்டு சிறை கைதியை உட்கார வச்சு அவரை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எத்தனை மணிக்கு வராரு, என்ன கேஸில் வந்திருக்காரு, எந்த இதில் வந்திருக்காரு, அவர் ஃபாதர் நேம் என்ன, அப்பா பேர் என்ன, அவர் பேர் என்ன, சிறைவாசி அவரோட நம்பர் என்ன, எல்லாத்தையும் அலாட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இவங்களை அமுச்சு விட்ருவாங்க, காவல்துறை அவங்கள உள்ளே கூட்டிட்டு வந்துடுவாங்க. இதோட இவங்க சிறைக்கு போயிடுறாங்க. சிறைக்கு போயிட்டு இங்கேருந்து இப்போ நீங்கள் கேட்குற இடம்னா அவங்கள வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. உடனே 14 நாளில் உடனே அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட முடியாது. இந்த 14 நாள் முடிஞ்சு அவங்களுக்கு பெயில் கிடைக்கல, 14 நாளுக்கு நடுவில் ஒரு பெயில் மூவ் பண்ணுவாங்க. அந்த பெயில் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஷூரிட்டியை வந்து பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஷூரிட்டி நிப்பாட்டி அந்த பெயில் பாண்டு கோட்டாளி வந்து அந்த பெயில் பாண்டை கொண்டு வந்து சிறைத்துறையில கொடுத்த உடனே மாலை 6 மணிக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிறை கைதி வெளியே வந்துடுவார். 6 மணிக்கு மேல கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிறையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சிறையும் 6 மணிக்குள்ள அந்த கோர்ட்ல அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாமீன் வந்து காலையில 11 மணிக்கு கிடைக்கலாம், இல்ல 4 மணிக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, ரிமாண்ட் ரிப்போர்ட், பெயில் பாண்டு, அதில் எல்லாத்தையும் நான் ரிமாண்ட் ரிப்போர்ட்டு தவறாக சொல்லிட்டேன். பெயில் பாண்டை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அதை ஒரு யாருக்கிட்டையும் தனி நபர் கிட்ட கொடுத்து விட மாட்டாங்க. அதுக்கு கோர்ட்லேருந்து ஒரு நபர் இருப்பார், அவர் தான் கொண்டு போய் சிறையில் கொடுப்பாங்க. அந்த மொத்தமாக கட்டா வரும், இன்னைக்கு இத்தனை பெயில் பாண்டு அப்படின்னு வந்த உடனே 6 மணிக்குள்ளே வந்துருச்சுனாலும் உடனே அனுப்ப வாய்ப்பு இல்லை. வாங்கி பெற்றுக்கொண்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. யாராருக்கெல்லாம் பெயில் வந்திருக்கு வாங்கன்னா அவங்க 6:30 மணிக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க 6:30 மணிக்கு அங்கே வந்து உட்கார்ந்த உடனே அந்த 6:30 மணிக்கு ஒவ்வொரு பரிசோதனையாக இருக்கும். முதல் கட்ட பரிசோதனை இருக்கும். முதல் கட்டனா அவங்க யார், அவங்க பேப்பர் என்ன, அவங்க கைரேகை வைக்கணும், உள்ளே போகும்போதும் கைரேகை வைக்கணும், வெளியே வரும்போது கைரேகை வைக்கணும், உள்ளே போகும்போது என்ன காயம், என்ன தழும்பு, நீங்கள் காவல் நிலையத்தில் கொடுக்குற தழும்புகள் இல்லாமல் 2 மார்க் இல்லாமல், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இல்லாமல் சிறைக்குள்ளே போகும்போது உங்களுக்கு 2 மார்க் கேட்போம். அந்த மார்க்கை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவிஷன்லேருந்து நீங்கள் முதல் கட்டத்திலேருந்து 2வது கட்டத்துக்கு வரும்போது அங்கே ஒரு சீல் போடுவாங்க, கையில் ஒரு சீல் போடுவாங்க. கை இல்லாதவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல போட்டுருவாங்க. அதனால கை இல்லாதவங்க எப்படி போடுவாங்க, அந்த ஒரு கேள்விகள் வரும் சமூக வலைதளங்கள். அதை முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை வச்சுட்டு திரும்ப அடுத்த கட்ட பரிசோதனைன்னு ஒன்று நடக்கும். அப்போ அதை முடிச்சுட்டு இன்னொரு சீல் இந்த கையில் போடுவாங்க. போட்டுட்டு அந்த ஒவ்வொரு சீலா கேட்ல காட்டிட்டு தான் வெளியே வர முடியும். இந்த கேட் இந்த ப்ராசஸ் முடிச்சு முடியும். இந்த சீல் எதுக்கு அப்படின்னா, இது கூட நீங்க கேட்ட மாதிரி ஒரு பல படங்கள்ல இருந்து வந்திருக்கும். காரணம் என்னன்னா, சிறையில இருந்து ஒருத்தர் வெளியே வராரு, அவரு தன்னோட சொந்த ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ மணி பர்ஸ் இருக்காது, அவர்கிட்ட பணம் இருக்காது. கூப்பிட்டு போறதுக்கு ஆள் வந்திருப்பாங்க, வரலன்னு என்ன பண்றது அப்படின்னும் போது அவர் ட்ரெயின்லயோ பஸ்லயோ இலவசமா பயணம் செய்யறதுக்காக தான் அந்த சீல். அதை காட்டுவாங்க. அதுல யாரும் இப்ப பயணம் செய்யறது அதுக்காக தான். சிறையில இருந்து வரோம்னா விட்டுருவாங்க, இதுக்கு அதை காட்டிடாங்க, சைட்ல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி காட்டுறதுக்கு தான் அந்த சீல் போட்டுருவாங்க. சில பேர் வெளியூர்ல இருக்காங்க, அழிய கூடாதுன்னு இங்க எல்லாம் போட்டுட்டு போவாங்க. இது ஒரு ப்ராசஸ். இந்த 14 நாள் முடிஞ்சு அவங்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னா 14வது நாள் அந்த உரிய நீதிமன்றத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போ என்ன கூப்பிடுவாங்கன்னா, யாரு கூட்டிட்டு போவாங்கன்னா, இந்த காவல்துறையில இருந்து இவர்களே போய் கூட்டிட்டு போக மாட்டாங்க, வந்து விட்டவர்களே கூட்டிட்டு போவாங்க. அவங்க ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் அதுக்கும் அந்த ஆப்ஷனே கிடையாது. ஆயுதப்படைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ காவல்துறையில 3 பிரிவுகள் இருக்கு. தீயணைப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்கும். தீயணைப்புத்துறை அது வேற செக்டர். அவங்க காக்கி போட்டிருக்காங்க, காவல்துறையோட ஒத்து போகுதுன்றா. இது எல்லாமே ஒரே கொடையின் கீழ். இப்போ அம்பர்லா ஒரு கொடை இருக்கு. இந்த கொடையில வந்து இப்படி ஒரு 6-7 பிம்பங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த அமைப்பு இருக்கு. அதுல ஒவ்வொரு கொடையிலும் ஒவ்வொரு கலர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நீங்க அப்படிதான் திங்க் பண்ணி, ஒரே கொடையில இருக்க அமைப்புகள் தான், அதே மாதிரி ஒரே அமைப்பு தான், ஆனா தனித்தனியா இருக்குன்ற மாதிரி. தீயணைப்புத்துறை தனி செக்டர், அதோட ரெக்ரூட்மெண்ட்டே தனி, அதோட ஜாப் மெத்தட் தனி, அவங்களோட இது டீடைல்ஸே தனி. இந்த பக்கம் அதே மாதிரி சிறைத்துறை அது தனி, சிறைத்துறைன்றது தனி. இந்த காவல்துறையோட ஒத்து போயிருக்கிறது பல துறைகள் இருக்கு. அதுல வந்து ஏஆர், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ். ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ்னா எளிமையா புரியணும்னா, இந்த சிஎம்லாம் போறாங்க, ரூட்டுக்கு போறாங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, இங்க ஒரு உண்ணாவிரதம் நடக்குது, இங்க ஏதோ ஒரு மறியல் நடக்குதுன்னா ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு நிற்பாங்க. மொத்தமா வந்து இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸா இருக்கும். அதுதான் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், ஏஆர். இது வந்து ஒரு 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னா இது தனித்தனி கம்பெனியா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல, இதே இயக்குனர் படங்கள்ல கூட, அந்த டானாக்காரன் படங்கள்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க ஆர்ம்டு ரிசர்வ்டு போலீஸ். நிறைய படங்கள்ல வந்துருச்சு. உறுப்பினர் இந்த படம் தான் கிடையாது, நீங்க அதுக்கு நடுவில் அந்த இதுல கூட விடுதலையில கூட 2ல கூட வந்து அந்த தனித்தனியா ஆர்ம்டு போலீஸ். அந்த மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு
ஓஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இவங்களுக்கு. அங்கே போய் காலையில் இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணோடனே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் 10 பேர் இந்த வள்ளுவர் கோட்டை நடக்கல பக்கத்தில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு போங்க, நீங்கள் 10 பேர் சிஎம் ஃபங்க்ஷன் போங்க, நீங்கள் 10 பேர் இந்த இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுக்கு போங்க, நீங்கள் 10 பேர் இந்த எஸ்பிக்கு பந்தோபஸ்து போங்க, நீங்கள் 10 பேர் இங்கே ஜட்ஜ்மெண்ட் வருது கோர்ட்டுக்கு போங்க. நான் சொல்கிறது ஒரு துளி அளவு தான். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அப்படின்னும் போது பிரசன்ட் போகிறதெல்லாம் யாருப்பா பிரசன்ட், ரெகுலராக பிரசன்ட்னு ஒரு டீம் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும், தனித்தனி கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி ஒரு தலைமையில் ஒரு எஸ்பி தலைமையில், ஒரு டிஎஸ்பி தலைமையில், இந்த கம்பெனி ஒரு டிஎஸ்பி தலைமையில், அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அப்படின்னும் போது இங்கே வாங்க உங்கள் கம்பெனி வந்து பிரசனுக்கு போங்க அப்படின்னும் போது, இது நான் எளிமையாக புரியறதுக்கு சொல்கிறேன். இதில் கிளைகள் நிறைய வரும், அதனால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரசனுக்கு போங்க. எந்த பிரசன் சார்? நீங்கள் வந்து புழலுக்கு போங்க, ஒரு தனித்தனியாக 50 பேர் இப்போ அலாட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்வாங்க. இந்த 50 பேர் அவங்களுக்குள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் 50 பேரை பிரித்து புழல்ல இருந்து இன்னைக்கு யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணுன்ற லிஸ்ட் இருக்கும். புழல்ல இருந்து 5 பேர் அவங்க லிஸ்ட் முன்னாடியே வந்துடும். புழலுக்கு போக வேண்டியவங்க 5 பேர் அவங்களுக்கு தெரியாது. புழலுக்கு போக வேண்டியவங்க 20 பேர். புழல்ல இருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு 12 பேர் போறாங்க. 12 பேர் போறாங்களா? 7 ஏஆர் போலீஸ் ஒரு எஸ்ஐ அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஜிடி கோர்ட்டு, ஜார்ஜ் டவுன் கோர்ட்டு தான் ஜிடி கோர்ட்டுன்னு. ஜிடி கோர்ட்டுக்கு 10 பேர் போறாங்க. ஒரு வண்டி எடுத்துட்டு போங்க. ஜிடி கோர்ட்டுக்கு 10 பேரா? 5 போலீஸு ஒரு எஸ்ஐ போங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி கோர்ட்டுக்கு 7 பேர் போறாங்களா? 7 பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு 4 பேரும் போதும். 3 கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ போங்க. இல்ல இதுல ஒரு கைதி போறாருங்கய்யா, ஒரு கைதியா, அப்புறம் 2 கான்ஸ்டபிள் போங்க. இவர் எங்க போறாரு? இந்த ஒரு கைதி திருச்சிக்கு போறாரு, இல்ல மதுரைக்கு போறாரு. இது இல்லாம ஐயா ஒரு மோட்டர் கேஸ், ஒரு பெரிய கேங்ஸ்டர்யா, இந்த ஒரு கேங்ஸ்டர் போறாரு, சரி இவருக்கு ஒரு 5 கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இவங்க இந்த ஏஆர் போலீஸ், ஆர்ம்டு ரிசர்வ்டு போலீஸ் வந்து சிறைக்கு வந்து காலையில் அவங்களுக்கு அந்த ஓஎஸ்ல வந்து பாஸ்போர்ட்னு ஒன்று போடுவாங்க. அந்த பாஸ்போர்ட்னா தான் இங்கே போகிறது, அங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட்டு போட்டு தான் அவங்க தான் அதை போக முடியும். போனவுடனே நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஹரி வந்திருக்கேன், நவீன் வந்திருக்கேன் சார். நீங்கள் 2 பேருமா? சரி, அந்த அக்யூஸை திருச்சி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புவாங்க. இந்த 10 பேர் என் தலைமையில் 10 பேர் வந்திருக்கோங்க சைதாப்பேட்டை கோர்ட்டு. அப்படியா? சரி, வெளியே நீங்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டு வாங்க, சைதாப்பேட்டை போக ஆஜராக வாங்கன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த சிறையில் இருக்கவங்க அந்த கைதிகள் வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அவங்கெல்லாம் வந்து அங்கே நிற்பாங்க. அப்போ அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த வாகனத்தில் ஏற்றுவாங்க. இப்போ ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அதில் ஒரு 5 போலீஸு, 10 பேருக்கு 5 போலீஸு, ஒரு எஸ்ஐ அவங்க போவாங்க. போயிட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிற்பாங்க. அங்கே உள்ள வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். ரெகுலர் கோர்ட்டு, ஆர்கியூமெண்ட்டு, ட்ரையலு, வாரண்ட்டு ரீகால் பண்ணுறது இருக்கும். அது இல்லாமல் கண்டிஷன் பெயில்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரையல் நடந்துட்டு இருக்கிறது இருக்கும். அது இல்லாமல் பல கோர்ட்டு ப்ராசஸ் நிறையா இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே பிரசன்ட் வந்திருக்காங்க. ஆஃப்டர் எப்பயுமே வந்து சிறை அப்படின்னாவே ஆஃப்டர் லஞ்ச் தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க சிறையிலேருந்து இங்கே வரதுக்கு கோர்ட்டுக்கு வந்தோன்னா அந்த கோர்ட்டு ப்ராசஸ் ஆஃப்டர் லஞ்ச் ஃபுல்லாக அந்த பிரசனரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த எஸ்ஐ அப்படியே கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போய் அது பண்ணுவோம். அப்போ இந்த நேரத்தில் அவங்க தண்ணி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா தண்ணி எங்கேருந்து யாராவது குடிச்சிருந்தா கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், குடிச்சிங்கடா அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல குடம் இருந்துச்சா எதாவது இருந்தால் கொடு. இல்லை அவர் வழக்கறிஞர் தண்ணி வாங்கினா அந்த தண்ணியை பார்த்து அந்த கவரெல்லாம் பிரித்து பார்ப்பாங்க. இந்த தண்ணி பாட்டிலில் அதுக்குள்ளே ஏதாவது ஒட்டி தராங்களா, சீலை அவங்களே தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு கீழே ஊற்றிட்டு தான் இந்த குடிங்கன்னு கொடுப்பாங்க. இதுதான் காவல்துறையோட வேலை. அதே மாதிரி டீ கேட்குறாங்க அப்படின்னா சரி டீ கேட்குறாங்க, ஐயோ டீ வேணும்யா அப்படின்னா சரி டீ கொடுங்க அப்படின்னா தன்னுடைய காசில் அவங்க வாங்கி தர போகிறது இல்லை. அவங்க வழக்கறிஞர்களோ குடும்பத்தினரோ யாராவது வந்திருக்காங்க, டீ கேட்குறான் வாங்கி கொடு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தினர் வந்து அவர் கூட 4 பேர் வந்திருப்பாங்க, போ இவங்களுக்கும் யாரும் வாங்கி கொடுக்குது, சரி 4 டீயாக வாங்கி கொடு. அப்போ அந்த டீ அப்படியே கொடுக்க முடியாது. அவங்க பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுத்தாலும் அவங்க கொடுக்க முடியாது. அதை வந்து அவங்க இன்னொரு கிளாஸ்ல ஊற்றுவாங்க. ஏன்டா அதுக்குள்ள ஏதாவது பிளேடு கீடு போட்டு கொடுத்துருவாங்களான்றதுக்காக கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு பிரச்சனை கூட்டிட்டு இவங்கெல்லாம் சண்டை கேஸ்ல போறவங்க, அடிதடி கேஸ்ல போறவங்க அப்படின்னு. ஆனா அந்த திருட்டு கேஸ்ல போறவங்க தான் தப்பிச்சு ஓடுறது முயற்சி பண்ணுவாங்க. திருட்டு கேஸ்ல போறவங்க தான் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ரவுடிங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பெயில் வாங்கிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு அவங்க கேஷுவலா இருப்பாங்க, அவங்க ஓட மாட்டாங்க. இந்த திருட்டு கேஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து பார்த்துருவான் ஃபர்ஸ்ட் இடத்த, எங்க தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்ப்பான். பட் முதல்ல அவனை வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது காவல் நிலையத்தில் அவன் அந்த குற்ற வழக்கில் அந்த திருட்டு வழக்கில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் ஒத்துக்க மாட்டான் உடனடியாக. அதில் பல வகைகள் திருடர்களில் பல வகைகள் இருக்காங்க. கம்ப ஓங்கணும்னு அடிக்கு பயந்து இங்கே வாங்கினா இங்கே வாங்கினா இங்கே திருடினா இங்கே திருடினா இங்கே கடை வச்சேன், இங்கே செயின் அறுத்தேன், இன்னார் கூட ஒரு செயின் அறுத்தேன், இன்னார் கூட 2 செயின் அறுத்தேன், நவீன் கூட 3 செயின் அறுத்தேன், இந்த செயினை வந்து நான் என்ன பண்ணேன் இவர் கூட 2 செயினை அறுத்தேன், இந்த 2 செயினை அறுத்த செயினை திரும்ப இந்த நகை கடையில் ஒட்டணும், இந்த நகை கடையில் ஒட்டிட்டு
இங்க இருந்து நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த மார்வாடி கடையில வச்சு அடகு வச்சோம், அவங்ககிட்ட கொடுத்து 2 செயினை வச்சேன், இவங்ககிட்ட கொடுத்து 2 செயினை வச்சேன், இது எல்லாத்தையும் கக்கிடுவான். ஒருத்தர் என்னதான் அடிச்சாலும் ரெக்கவரியே கொடுக்க மாட்டான், எவ்வளவு அடிச்சாலும் ரெக்கவரி கொடுக்க மாட்டான். தன்னை அடியில இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், ஒண்ணு அப்ஸ்காண்ட் ஆகுவான், இல்ல ஃபிட்ஸ் வந்த மாதிரி அடிப்பான். மூணாவது என்ன பண்ணுவான், டக்குன்னு எதுனா எது கையில கிடைச்சாலும் ஒரு சீப்பே, ஸ்ட்ராங்கான சீப்பு கிடைச்சா அந்த சீப்பு வச்சு தன்னை கை கால் உடம்பு ஃபுல்லா அறுத்துப்பாங்க. கை கால் உடம்பு ஃபுல்லா அறுத்துக்கிட்டு அறுத்த உடனே இவனை எப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. இவங்கிட்ட எப்படி நம்ம வாங்குறதுன்னு டே உண்மையை சொல்றா அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி என்னதான் பேசினாலும் சிரிச்சாலும் ஓடலான்ற ஒரு தப்பிக்கலான்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. இவங்கள அந்த கிரைம், அந்த திருட்டு வழக்குல கூட்டிட்டு போறவங்கள தான் வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். இவங்க ஓடுற முயற்சியிலே இருப்பாங்க, எங்க கேப் கிடைச்சா ஓடிடலான்னு பார்க்கலாம். இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த திருட்டு வழக்குல இருக்கவங்க தப்பிச்சு ஓடுறதுலயே தான் இருக்கும். இவங்களை கொண்டு வந்து சேர்க்கறது. இதுக்கு நடுவுல இப்போ அந்த படத்துல இருந்து நீங்க அந்த படத்துல இருந்து கேட்க மாட்டீங்க, அந்த படத்துக்குள்ளேயே நான் வந்துடுறேன். இப்போ கூட்டிட்டு போறாங்க வெளியூர், கூட்டிட்டு போறாங்க வந்து என்னன்னா இந்த குடிச்சிட்டு போற மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க அந்த காவலர்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது எப்போதாவது ஒரு நபர்கள் குடிச்சிட்டு போயிருப்பாங்க, போகாமலாம் இல்ல. அவர்கள் குடிச்சிட்டு போனவன மக்கள் ஒரு ஆளை நம்பி ஒரு கைதியை கொடுத்து விட மாட்டாங்க. அப்போ ஒரு 2 பேரை நம்பி கொடுப்பாங்க, 5 பேரை நம்பி கொடுப்பாங்க, 7 பேரை நம்பி கொடுப்பாங்க. அந்த 7 பேர்ல ஒரு ஆள் குடிச்சிட்டாருன்னா 6 பேர் அவரை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்டா அந்த அவர் பண்ற தப்பு இந்த 6 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இவர் குடிச்சிட்டாருன்னா என்னதான் இருந்தாலும் காவல்துறையை பொறுத்தவரை டக்குனு கசிஞ்சிடும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவல் நிலையத்திலே தமிழ்நாட்டில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு 4-5 பேர் குடிச்சிட்டாங்கன்னு காவலர்களாம். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலதிகாரி சொல்லுவாங்க, ஐயா நேற்று இந்த ஆள் குடிச்சிட்டு வந்தான் ஐயா. அவர் என்ன சொல்லுவாரு, ஐயா நான் முதல்ல நைட்டு தான் லீவ்ல இருந்து அன்னைக்கு காலைல தான் ஏன் வந்தேன், முந்தானத்து நைட்டு நல்ல போதையில இருந்தேன், அந்த போதை வந்து எனக்கு வாசனை வந்துருச்சியா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குடிகாரனோட பிளாஷ்பேக்ல என்னன்னு கேட்டா, நைட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா காலையில ஒரு கட்டிங் போட்டா ஈக்கல் ஆயிடும்ன்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆனா அந்த ஸ்மெல்லோ அந்த ரத்தத்துல இருக்கிறதோ, அப்ப என்ன பண்ணுவாங்க, குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லையா அதுக்கு ஒரு மெமோ கொடுப்பாங்க, அந்த மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது 2வது முறை பண்ணும்போது மட்டுமா இல்ல அந்த குரூப் இருக்க எல்லாரும் அவரை தானே சொல்றாங்க. அவங்க போய் 6 பேர் அவர் வாயில ஊத்தலையே, அவங்க தானே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ப இவங்க 6 பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க சொன்ன எப்ப நீ சொல்லுப்பா டிரைவர், அவன் என்னப்பா பண்ணா, நீ என்னவா பண்ணா, சார் அவர் வந்து ஒரு மாதிரி நடக்க முடியாம தள்ளாடிட்டு வந்தாரு, நீ என்ன சார், சார் இங்க ஏறி வண்டியில படுத்தவர் அங்க போய் இறங்குறாரு சார், கோர்ட்டுக்கிட்ட தூக்கிட்டார் சார், கொஞ்சம் விட்டா அவர் நம்பி எப்படி சார் அக்கிஸ்ட விட்டு போறது, வெப்பன் எப்படி சார் கொடுத்துட்டு போறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. உடனே அவருக்கு 3 மெமோ, அதுக்கப்புறம் 3A அது ஒரு பனிஷ்மெண்ட், 3A நீ உனக்கு சம்பளமே 1 வருஷத்துக்கு உயராது, 3B நீ வந்து உனக்கு வந்து ப்ரமோஷனே கிடையாது. இது 3 மெமோ வாங்கிட்டா 4வது டெசர்டர் கிடையாது, டெசர்டர்னா விட்டோடின்னு கணக்கு. 3 மெமோ வாங்கணும்னா ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ்ல இருந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. சார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கைதி இருப்பாங்கல்ல சார். இப்போ வந்து ஒரு கொடூர குற்றம் புரிந்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை நீங்க சொன்ன தெஃப்ட் கேஸ் இருக்கும், இல்லை கொலை பண்ணவங்க, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபார்மாலிட்டி இருக்கா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரண தண்டனை கைதி இருக்காரு, அவர் வந்து கூட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே ஒரே இதுதான்? அதாவது தண்டனை விதிக்கப்பட்ட தண்டனை கைதிகள்னு இருக்கு. இந்த தண்டனை கைதிகள் வந்து அவங்க அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, வேற வழக்கில் அவங்கள கொண்டு வந்து ஆஜர்படுத்தலாம். இப்போ ஒரு குற்றவாளி மேலே 5 வழக்கு இருக்கு, 3 வழக்கு நடந்து கொண்டிருக்கு, ஒரு வழக்கு முடிந்து விட்டது, ஒரு வழக்குல அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நல்லா புரியுதுங்களா? ஒரு வழக்குல தண்டனை கிடைச்சு, மீதி 3 வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குல அவர் தண்டனை கைதியா இருந்தாலும் அவருக்கு வந்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டாங்க, இல்ல 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது அவர் இன்னொரு வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக அவரை கூட்டிட்டு வருவாங்க. அவரை கூட்டிட்டு வரும்போது, அதாவது தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வந்து பெரும்பாலும் ஓட மாட்டாங்க, பெரிய தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ரேர், எங்கேயாவது ரேர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பரோல் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. பரோல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கைதியோட தாயார் இறந்திருப்பாங்க, தந்தை இறந்திருப்பாரு, மகளுக்கு கல்யாணமா இருக்கணும், மனைவிக்கு ஆப்ரேஷனா இருக்கும், இல்ல அம்மாவுக்கு உடல்நல சரியில்லா இருக்கணும், இல்ல உடல் வந்து பரிசோதனைக்கா இருக்கணும், இல்ல எனக்கு இந்த வருஷத்துல இத்தனை எனக்கு இது இருக்கு, எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு வந்து பரோல் இருக்கு, இத்தனை நாள் பரோல் இருக்கு ஆயுள் தண்டனை கைதி, அதனால 20 நாள் நான் என் வீட்டோட சந்தேசம் இருந்துட்டு வரேன் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை 5 நாளா பிரிப்பாங்க. இப்போ ஒரு 5 நாள், அப்போ ஒரு 5 நாள், சரி 4 மாசம் பொறுத்து நம்ம பொண்ணு கல்யாணம் வருது அப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவர்கள் ஒழுங்கா காவல்துறைக்கு சிறைத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா கரெக்டா வந்துட்டு கரெக்டா போயிடுவாங்க. அவர்கள் வந்து 5 நாள் பரோல் அப்படின்னு போடுவாங்க. உடனே காவல்துறை என்ன சொல்லலாம், ஐயா இவர் ஏற்கனவே சிறையில இருந்து தப்பிக்க பார்த்திருக்காருங்க ஐயா, அதனால நிச்சயமா இவர் தப்பிக்கிறதுக்கு பாப்பாருங்கய்யா. அப்படியா? அப்ப இரவு வீட்டில் தங்கக்கூடாது,
பகல் ஃபுல்லா வீட்டுல இருக்கணும், இரவு வந்து அருகே உள்ள காவல் நிலையத்துல இரவு தூங்கிட்டு திரும்ப காலையில போயிடணும். 5 நாள் விரல் முடிஞ்சு இந்த திங்கட்கிழமை காலையா வெள்ளிக்கிழமை மாலை வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கைதியை ஆஜர்படுத்தணும் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு போகும்போது அவர் சிறை வீட்டுக்குள்ள இருப்பாரு, வெளியே போலீஸ் உட்கார்ந்து இருப்பாங்க, அவர் பகல்ல இருக்கலாம். அப்படி இல்லைங்கய்யா இந்த கைதி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவர் கோஆபரேட் பண்ணுவாரு, இவரால் ஓட முடியாதுன்னா அவர் வீட்லயே ஓட மாட்டாரு, அவர் வீட்லயே நைட்டு தங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஓடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு சில கைதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சில கைதிலாம் நம்ம ஆட்டோ சங்கர்னு ஒரு பெரிய அவருடைய சகோதரர் மோகன், அவரை வந்து அவர் பரோல்ல வந்திருக்காரு. பரோல்ல வந்து ஒரு வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. தூங்கும்போது நைட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஐயோ போய் நேபாளில் பிடிச்சிருக்காங்க அவரை. அதன் பிறகு அவர் பரோல் கேட்கும் போது அவருக்கு வந்து பரோல் வந்து நீ வீட்டுல தூங்கக்கூடாது, பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல தான் தூங்கணும் அப்படின்ற இந்த மாதிரி அதுக்கு தனியா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம இந்த பக்கத்தை மட்டும் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம், இந்த பக்கத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்தை நம்ம பேசி ஆகணும். இந்த ஏஆர் போலீஸ்ன்றவங்க ஒரு பாவமானவங்க, பரிதாபத்துக்குரியவங்க. ஏன் பரிதாபத்துக்குரியவங்கன்னா நம்ம போலீஸ்னாவே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும். அது ஆரம்பத்துல இருந்து மைண்ட் செட்டப்ல அப்படி இருக்கானுங்க. நல்லவனுங்களும் 90% நல்லவன்னா 10 பேர் வந்து 10 பேர்ல 5 பேர் சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்றவன், மீதி 5 பேர் தப்ப மட்டும் தான் செய்யறவன். நம்ம அந்த 5 பேர் தப்ப மட்டும் செய்யறவன் எடுத்து இந்த 95 பேரை திட்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பாஸ்போர்ட் என்கொயரிக்கு வராங்க, வாங்க அப்படின்னு உட்காரோம். சார் ஒரு காஃபி குடிங்க சார்னா, இல்ல பரவாயில்ல சார் காஃபி குடிங்க சார்னு கொடுக்குறோம். காஃபி குடிப்பாங்க. குடிச்சிட்டு போகும்போது சரி சார் உங்க சர்டிபிகேட்லாம் காட்டுங்க, ரேஷன் கார்டு காட்டுங்க, யாரெல்லாம் இருக்கா எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே சார் உங்களுக்கு வந்துடும். 90% பேர் வந்து சார் வச்சிங்க சார், இல்ல வேணாங்க வச்சிங்க சார். இது வந்து கொடுத்தால் வாங்கி கொள்றது. இவர்கள் வந்து அனைத்து காவல் நிலையத்திலும் இருக்கிறாங்க. இதுல பாதி பேர் இல்லங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த காபி தான் லாஸ்ட். இந்த கடைசி 5% அந்த அக்யூஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, இவங்க அக்யூஸ்ட் சொல்றதா கரெக்டா இருக்கும். இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்டு வாங்குறது, கொடுத்தா வாங்குறது. இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணும், தம்பி நீங்க ஸ்டேஷன்ல வந்து பாருங்க அப்படின்னுவாங்க. நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னா பார்த்து கொடுத்துட்டு போங்கப்பா சார், எவ்வளவு சார் கொடுக்கணும்னு தெரியாம இருப்பான். உடனே அவங்க அப்பா ஒரு 500 ரூபா. ஓகே, இது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கொள்ள கூடாதுதான், வேற வழி இல்ல. இன்னைக்கு நாட்டுல அப்படி இருக்கு. தம்பி பாஸ்போர்ட் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வலுக்கட்டாயப்படுத்தி மாட்டோம். இது நான் ஒரு பாஸ்போர்ட்ல உதாரணத்துக்கு தான் சொல்றேன், உதாரணம் தான் சொல்றேன். எல்லா துறையிலும் கொடுத்தா வாங்கி கொள்றவங்க எப்போதும் பிரச்சனையை சந்திக்கவே மாட்டாங்க. கேட்டு வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்பாவது ஒரு நாள் பிரச்சனையை சந்திச்சு திருந்திடுவாங்க. இந்த வலுக்கட்டாயப்படுத்தி வாங்குறான்ல, இவன் திருந்தவே மாட்டான். இவன் காவல்துறையோட கழிக்கப்பட வேண்டிய காவலர். இவன் கடைசி வரைக்கும் கடவுள் அருளால தப்பிச்சுக்கிட்டே இருந்தான்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முதல் நாளாவது இவன் பனிஷ்மெண்ட் சந்திச்சிருவான். அப்படி இல்லைன்னா இது எல்லாம் சேர்த்து அவன் உடல் நலத்திலேயோ ஏதோ ஒன்றத்திலேயோ இயற்கை கொண்டு போயிட்டு வச்சிருந்து. இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் கூட அவங்களால நடக்க முடியாது. தன்னுடைய பேரம்பேத்திய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையாது. இப்படி ஒரு சில காவல்துறை இருக்கு. இதுல ஏஆர் போலீஸ் அவங்களுக்கு எதுவுமே வருமானம் கிடையாது. அவங்க ஏஆர்னா என்ன, இந்த கொம்பு வச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் எல்லா ஹோட்டல் டிஃபன் கடையில வந்து டீ கடையில காசு கொடுக்காம சாப்பிட முடியுமா? ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த டீ கடை தெரியும், இந்த ஹோட்டல் தெரியும், இந்த வண்டி கடை தெரியும், இந்த ரோட்டு கடை தெரியும், இந்த பானிபுரி கடை தெரியும். இந்த ஏஆர் எங்க இருந்தோ கொண்டு வந்து கொத்தா இங்க போட்டுருவாங்க. இப்போ சிஎம் வந்து இங்க வர்றாரு, இல்ல இங்க ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா காலையில அதாவது சிஎம் 1 மணிக்கு இப்படி போவாரு, இல்ல சாயந்தரம் 5 மணிக்கு இங்க ஒரு கூட்டம் நடக்குது. 5 மணிக்கு சிஎம் மினிஸ்டர் மீட்டிங்னா அவங்களோட வேலை எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா 3:30 இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அவங்கள மதியானம் 12 மணிக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. வேலைன்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். சிஎம் மினிஸ்டர் வந்து அந்த 1/2 மணி நேரம் தான். ஆனா அவங்க காத்திருத்தல் இந்த 4 மணி நேரம் இருக்கும். இந்த 4 மணி நேரத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா உடல் உபாதைக்கு 5 மணி நேரம் இருப்போ 1 மணி நேரம் பேசினா தண்ணி குடிச்சாகணும். அப்போ 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தா சிறுநீர் கழிச்சாகணும். அப்போ 8 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தா உடல் உபாதைக்கு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அப்ப பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டா இந்த பக்கம் ஹோட்டலும் இருக்காது, இந்த பக்கம் ஒரு டீ கடை இருக்காது, பக்கத்துல ஏதாவது ஒரு வீடு. இந்த மாதிரி ஏஆர் போலீஸ்ன்றது வந்து ரொம்ப அவங்க கேட்கிற இடத்துக்கு அவங்களுக்கு அது போஸ்டிங் கொடுப்பாங்களா சார்? அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பெரும்பாலும் வந்து ஆயுதப்படை காவலர்களுக்கும் தான் சொந்த ஊர்ல போஸ்டிங் கிடைக்காது. பெரும்பாலும் சொந்த ஊர்ல போஸ்டிங் ஏன் போஸ்டிங் கிடைக்காதுன்னா அது காவல்துறையோட இது அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவனுக்கு குடும்பம் ஊர்ல இருக்கும், குழந்தை குட்டி ஊர்ல இருக்கும், அவன் இங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, இங்க ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டுரும், வேற ஒருத்தங்களோட தவறான காதல் ஏற்படும். இப்போ ஆயுதப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 2025 எனக்கு தெரிஞ்சு வலைதளத்துல வந்து சொல்றேன், பணியில இருக்க 300 காவலர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. பணிச்சுமை காரணமா அப்படின்னு தற்கொலை மரணம் 300 பேர். பணிச்சுமை என்ன பணிச்சுமை வரும் உங்களுக்கு? ஆயுதப்படைக்கு என்ன பணிச்சுமை வரும்? என்னன்னா
ஒன்று ஊருக்கு போக முடியாது, இந்த பக்கம் ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆவடி பக்கத்தில் ஒரு எஸ்ஐயை வந்து ஒரு எஸ்ஐ வந்து அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க கணவர் இருந்தாலும் அவங்க கூட போய் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து இப்போ அந்த எஸ்ஐ சிறையில் இருக்கிறார். நடந்ததா சொல்கிறோம், கற்பனை கதையை டைரக்டர் மாதிரி கற்பனையில் சொல்ல முடியாது, நடந்ததா இவ சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஆயுதப்படைப்பையில் வேலை பார்க்குற பெண்களும் சரி பழகும்போது நல்லவராக தெரியும். நிறைய பெண்கள் நம்மிடமே வந்து பல குற்றச்சாட்டுகள், ஆதாரங்கள், பல செய்திகள் நம்மளே வெளியிட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்பி காதல் பண்ண, நம்பி திருமணம் பண்ண, அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு என்கிட்ட இங்க இருந்திருக்கான், அவனுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கு, அவன் அங்க போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டான் இப்படின்றதுக்கெல்லாம். அவன் சொந்த ஊர்ல வேலைன்னா வேலை முடிச்சுன்னா அவன் வீட்டுக்கு போயிடுவான், அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த காவலர் குடியிருப்பு இருக்கோ அது பக்கத்துல இருக்க ஸ்கூல் எல்லாம் பாருங்களேன். பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்லையும் பாருங்க, இந்த மே மாசம் ஜூன் மாசம்லாம் ஸ்கூலுக்கு சீட்டுக்கு யூனிஃபார்ம் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு காவலர் யூனிஃபார்மோட நிறைய பேர் நிற்பாங்க. ஏன் அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேற இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, அவங்க இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணுன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளானது. அப்போ அவங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை இருக்கும். சொந்த ஊர்ல குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், இதனால பிறருக்கு மன உளைச்சலா இருக்கும், குடும்பம் ஒரு பக்கம் பிரிவுனா இருக்கும், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாது, உணவு முறைகள் அவங்களுக்கு சரியா இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில லீவ் ப்ராசஸ் அப்படின்றது இப்போ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, இப்போ குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதெல்லாம் லீவ்லாம், அதாவது லீவ் விடுங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுங்க, இப்போ எலெக்ஷன் வருது. இப்போ என்னோட நினைவு சரியா இருந்தா இந்த இன்னொரு 10 நாளுக்குள்ள காவல்துறையில வந்து ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகு காவல்துறையில யாரும் வந்து பணியில லீவு கேட்கக்கூடாது, தேர்தல் வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க 2 நாள் முன்னாடியே ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க, அதாவது யாரெல்லாம் பணி ஓய்வுல இருக்காங்களோ, யார் லீவ்ல இருக்காங்களோ, யார் டெசர்டரா இருக்காங்களோ, பனிஷ்மெண்ட்ல இருக்காங்களோ எல்லாரும் வேலைக்கு வரணும். ஏன்னா இங்க மேன் பவருக்காக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காவல்துறை மேன் பவர் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் அது அவங்களுக்கு மட்டும் இல்ல அனைவருக்குமே. இது ஐபிஎஸ்ல இருந்து இருக்கும். ஒரு முதல்வர் வர, நீங்க அந்த காலம் ஒரு முதல்வர் போறாருன்னா ஒரு கான்ஸ்டபிள், ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு எஸ்ஐ வண்டியில போறதெல்லாம் ஒரு குறைந்த. இப்போது முதல்வர் வந்து இந்த முதல்வர் அந்த முதல்வர் எந்த முதல்வர் வந்தாலும், இப்போ இந்த முதல்வரை சொல்லல, எந்த முதல்வர் இருந்தாலும் ஒரு முதல்வர் இந்த பக்கத்தை போறாரா, இந்த கிண்டியில அவங்க கான்வே போதா, இங்க இருக்க ஜேசி வந்து நிக்கிறாரு, இங்க இருக்க டிசி வந்து வந்திருக்காங்க, அந்த லிமிட் வரைக்கும் அந்த டிசி வந்து அது கூட ஒரு டிசி, அவங்க கூட ஒரு டிசி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஐஜி வந்து நிக்கிறாரு, சில இடத்துல கமிஷனரே வந்து காலையில வந்து ரிசீவ், இப்படிலாம் வந்து ஒரு போலீஸ் புரோட்டோகால் வந்து இப்படி இருக்குது. அப்படின்னும் போது நான் நிக்கல, என் கமிஷனரே வந்து நிக்கிறாருன்ற ஒரு சூழ்நிலை காவல்துறையில இருக்கு. காவல்துறையில பல நல்லதுகள் இருக்கு, சில கெட்டதுகள் இருக்கு. சிலர் வந்து வெளியூர்ல இருந்து இங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த காவல்துறை உடுப்ப மாட்டணும்னு நம்ம சிங்கம் படத்துல வர மாதிரி கொஞ்சம் வெறப்பா இருப்பாங்க. அவங்க தன்னை வந்து 11 மாசம் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்ததா நினைச்சுப்பாங்க. அவங்களும் 9 மாசம் 5 நாள், 9 மாசம் 10 நாள்ல வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த யூனிஃபார்ம் தான். அந்த யூனிஃபார்மை கட்டிட்டாங்கன்னா அந்த ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, மறுநாள் அந்த காவல் நிலையத்துக்கு போனால் அந்த மறுநாளில் அவங்களுக்கு எந்திரிச்சு யாரும் சல்யூட் கூட பண்ண மாட்டாங்க. இதுதான் காவல்துறை. அதனால காவல்துறைன்றது ஒரு சட்டம் தான். அதனால அவங்கள பெருசாக நினச்சிக்க வேணாம். அவங்களோட கடமையை வேலை செய்யறதுக்கு நேர்மையாக இருக்கவங்களுக்கு எப்பயுமே பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கும், தவறு செய்கிறவங்களுக்கு விமர்சனமும் தண்டனையும் கிடைத்துக்கும். இதுதான் காவல்துறை, ஏஆர், சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, எதாக இருந்தாலும். நிறைய முக்கியமான தகவல்லாம் தெரிவிச்சிங்க சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி.